மங்கையாலோ சாமி காத்திருந்தே நான் வியாபாரத்து போய் வருகிறேன் தேவி, நீ பத்திரமாக இரு என்று சொன்னா என் கணவரை காணவில்லை, போனதோரு கணவரை காணவில்லை, போனதோர் பொதிமாடு வீடு வந்து சேர்த்தது. ஐயோ, பொதிமாடாகப்பட்டது வீடு வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ, என்னவென்று தெரியவில்லையே. ஐயோ, ஐயோ மன்னரே, ஐயோ அனலையே, ஐயோ ஐயோ வீடு திரும்பவில்லையே, பொதிமாடாகப்பட்டது வந்தது, அது பேசாத மனிதி விட்டது. நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்று ஒண்ணுமே புரியவில்லையே. ஐயோ ஆண்டவா, ஆனா கலா மகனே அப்பண்ணசாமி, அப்பண்ணசாமி, ஏனப்பா அம்மா அம்மா என்று வாய் திறந்து பேசுவீங்களே, இப்படி வேறிட்டு மரம்போல் விசனமிட்டு இருக்கிறீங்க. ஆமா, நீங்க இருவர் மட்டும் வந்திருக்கிறீங்க. அண்ணாரு எங்கப்பா? வரவில்லையா? ஐயோ, அரண்மனைக்கு வரவில்லையே. அவர்தானே முன்னாடி வந்தாரு, நாங்க பின்னாடி வந்தனா. அரண்மனைக்கு வந்திருந்தா உங்களிடத்துல ஏன் கேட்கிறேன்? வியாபாரத்துக்கு போனோம், ஆளுக்கு ஒரு திசையாக போனோம். அண்ணன் முன்ன வந்திருப்பாரு என்று என்ன காத்திருந்தோம். அண்ணன் வரவில்லையா? வந்தாரு, அரண்மனைக்கு வரலையப்பா, சொல்லிட்டு தானே வந்தாரு. இல்ல குப்பண்ணசாமி, வரவில்லை சுப்பண்ணசாமி. அது தேவடியா அண்ணனை கொண்டாப்பட்டா. ஐயோ, அண்ணன் உள்ள வரல, அரண்மனைக்கு
பிடிக்கவில்லையப்பா. ஐயோ ஐயோ அண்ணன் கொண்டு விட்டாளா ஐயோ, அந்த கடவுளை நம்பாதது. இந்த கடவுள் என்ன ஆனார்? என்ன செய்த அடமான கண்ட தேவியா ஐயோ, அப்பாடா. அப்படி சொல்ல வேண்டாமப்பா. பொன்னசாமி, என்னடா பண்றதுக்கு நிக்கிறது எங்க அண்ணனுக்கு ஒண்ணையே தெரியலையே மகனே, ஒண்ணு பிரிஞ்சு போச்சா ஒத்துக்காத ஆசை வச்ச அண்ணனை கொண்டு விட்டியே. அவளே, தெரியா ஐயோ, யாருக்கு இருந்தாலும் தெரியலையா மாசம் மாதம் யாருக்கு இருந்தாலும் தெரியலையா யாரு மேல ஆசை வச்சு எங்க அண்ணனை கொன்ன? எவங்கிட்ட படுத்து மாசமான ஐயோ, இல்லையப்பா. மாட்டான் எடுத்த படுத்துதான் எங்க அண்ணனை கொன்ன ஐயோ, ஆண்டவா, தேவடியா. ஐயோ, ஐயா, இது என்ன? அட முகத்தமையா.
புருஷனை என்னடா செய்தீங்க என் கணவர் என்னடா பண்ணீங்க ஆண்டவா கட்டண புருஷனை கொண்டு பிடிய அடி கண்டார ஓடி மாற்றாடு மீது ஆசை வைத்து கட்டண புருஷனையே கொண்டு பிடிய சேவடியா மகனே அப்படி சொல்ல வேண்டாம் அப்பா கண்டார ஓடி மன்னரே ஐயவனுக்கு தங்க செலவு கல்லு அடிய நம்ம அறையிட்ட ராஜனே நீ தலைமுறைக்கு தப்பு வர வெளியே வந்த நம்ம அலையிட்ட ராஜமன்ன நீ தங்க மணி அடிக்கும் நீ தங்க வெடுப்போம் மணக்கும் ஐயவனுக்கு பால மலை மேல மாலையிட்ட என் சாமி அந்த பலிகாரனுக்கு இங்கு வந்த ஐயனை சொல்லி மலை மேல ஒரு கோபம் படி படுத்திருக்கும் சொத்தை கொடுத்து போகணும் அந்த பாவை பொடியருக்கு ராஜனே அந்த கொலகாரனுக்கு எங்கு வந்தாவே ஐயனுக்கு மட்ட மட்ட தென்னை மரம் ஐயன் மயில் போய் தங்கு மரம் கங்கடியோ என் மச்சாண்டாரையும் கொழுந்தனாரும் கூட நினைக்கலையே பெத்த தாயை போல உன்னை பெற்றெடுத்த மகன் என்று மாறாள் என கட்டி மடி மீது நடப்பலைக்கு தோளாளி என கட்டி தொட மீது நடப்பலைக்கு உன்னை பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் படிக்கு இப்படி அடியான அடி அடித்து உன் அண்ணனாகப்பட்ட என் கணவரையே மடித்து விட்டு வந்து என்னிடத்திலே கவுடனாக மாறுறீங்களே ஐயோ நாங்க அதுக்கிட்ட ரத்த பாசம் இல்ல உடன் பிறப்பு எங்க அண்ணன் அது மல்றாக்கு அப்பனுக்கு அடுத்தது எங்க அப்பனா நினைச்சிட்டு எங்க அண்ணன் சுப்பனா அங்க போய் கொல்லுவோமா சுப்பனா அங்க பாடுறா எங்க மேல பழி போறாள முதல் இரவு ஒரு நைட் தாண்டா படுத்தாங்க உடனே மாசம் ஆகிட்டாடா நம்ம பொண்டாட்டி மாதிரி இல்லையே ஒரு நாள் இதுவரை உல்லாசமா கந்தீங்க அண்ணா போயிருக்க மாட்டா ஐயோ பல பேர் என்னோட வெளிநாட்டுக்கு விவரத்து வந்துட்டாரு இப்ப நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கு நீ யாருட்டு போன அதான் சொல்றான் யாருட்டு போய் அண்ணனை ஆள் விட்டு கொள்ள ஐயோ மகனே சொல்ல வேண்டாம் அப்பா ஐயோ எங்க விடுறதுக்கு வேண்டாம் வாங்க இவளை சும்மா விட்டா அடிச்சுக்கிட்டு இருந்தா அடிச்சுக்கிட்டே தான் அடிச்சா நம்ம கை கால் தான் நோவும் கருவு கழிச்சு போலாம் இவ வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறான் அந்த கருவை கிட்டியோ
குட்டியோடு போட்டு கழிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. கருவு கழிஞ்சு போயிடும். அந்த கருவு ஒரு நாளைக்கு 10 மாதம் சுமந்து பெத்து அது பெருசாவே நம்மள பழி எடுத்தாங்க எடுத்துரும். அப்படி அந்த கருவு விட்டா அப்படி கருவிலேயே கழிச்சுட்டா அப்புறம் அந்த கருவு விட்டா குழந்தை பிறந்து என்ன சித்தப்பா பெரியப்பா என்ன சொத்துக்கு வரும். சொத்து வந்து சொத்து கேட்கும் பங்கு கேட்கும். அதனால இந்த கருவை குட்டியோடு போட்டு ஆட்டி கருவு கழிச்சு போடும். அவளும் சாவரா கருவும் சாவுது. ஓகே பாறாங்கல் எடுத்து கல்ல எடுத்து தலைமையில வகுத்து மேல இன்னும் இருக்கிற உதரம் பூரா போட்டு ரத்தமா ஆமா ரவுண்டு இருந்தா கூட கை கால் முடிச்சுக்கோ. எடுத்துடா கொண்டா நமக்கு தேவை பொண்டாதிதான் முக்கியம். அது இல்லைன்னா நமக்கு நிலா வெடிச்சுமே தெரிஞ்சிருது. இரட்டில தான் இருப்போம், இரட்டில வாழ்ந்துருப்போம். அம்மா ரத்தம் வந்துருச்சு வரியா ரத்தம் வெளியே வந்துருச்சு விட்டுரு போச்சு உரமா போச்சு. அவளும் செத்தா கருவங்களுக்கு ஊருவாழ போற தேவடியா ஏ தம்பி இந்த வெற்றி செய்தே மனைவி மாதிரி சொல்லணும். குடும்பத்தையும் அடிச்சாச்சு. இனிமேலு இந்த வட மதுரையில எங்களை யாரும் அசைக்க முடியாது. நாங்களே தெய்வம், நாங்களே சிங்கம். இந்த நாட்டுக்கு நாங்களே தலைவர் மாதிரி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? இந்த சொத்துக்கு மேல் நாங்களே அதிபதி. யாரும் எங்க வந்து மயிர பிடுங்க முடியாது. நானே உலகத்தில் நானே ஆகட்டும். அண்ணா இந்த நல்ல செய்தி போய் நம்மளுடைய கண்ணாட்டி கண்ணலையை கட்டழகி ரஞ்சிதம் கானகத்து கருங்குயில் அழகாகிறாங்க. அந்த அழகு என்னைக்கிட்ட நான் பாக்குறது முண்டியா முடவாண்டியா அசிங்கமா இருக்குதா? எப்பேற்பட்ட பொண்ணு அழகு எப்படி தெரியுமா? செத்தாலும் அவங்களாடி செத்து போயிடலாம். அழகு நினைச்சா அவங்களாடி செத்து போயிடலாம். ஓடா ஓடா கொலாய் முட்டு
வாடா போறேன்னா உனக்கு நான் வச்சிருவேன்டா. இதுக்கு நான் வச்சிருவோம். ஏய், நாமளே யாரு? ஆடு மாடு மேய்க்கிறவங்க. கோணர்கள். அதனால ஆடு மேய்க்க போலாமா? போலாம். போலாம். ஏய், நம்ம ஆடு மேய்க்கிறதா அவளை யாரோ ஒரு பொம்பளை குரலாட்டம் கேக்குது. சத்தம் கேக்குது. யாரு தண்ணின்னு கத்துறாங்களா? ஆமா. யாரோ கத்துறாங்கல்ல. ஏய், இங்க பாரு, யாரோ பெண்மணிடா. ஆமா. ஏய், கத்துறப்பா, முசிறுக்குதே பாரு. பாரு, ஓடியா. பாரு. முசிறுக்குதா? தூக்கு. நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போலாம். தூக்கு. அவரு மாத பிறந்தார்ல, அதனால அவர் இதுல உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்றாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லுங்க. அவ்வளோ கம்மனு இப்படி எடுத்து போடுறாங்க. தெரியல. இதோ இந்த குழந்தைக்கு இதோ ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த ஆண் குழந்தையாகப்பட்டது இதோ சிகாமணி என்று பெயர் வைப்போம். அதனால இந்த குழந்தையை வளர்த்து வாழ்வு செய்து இப்பொழுது பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். என் மகன் அழைத்து வா. அதாவது அந்த இடையர் வீட்டுல இருந்து அந்த பையன் 5 வயசு பாலனாக வளர்ந்து இப்ப சபைக்கு வருகிறான். அவரால் மற்ற